விஷயம்னா ஒரு யூனிகானை பற்றி தான் நம்ம சொல்ல போகிறோம். அந்த யூனிகானில் எனக்கு ரொம்ப நாள் ஒரு டவுட்டு. இது வந்து ஆக்சுவலாக என் தம்பி கேட்ட ஒரு டவுட்டு. ஆனால் நீங்கள் எத்தனையோ வீடியோ போட்டுக்கிறீங்க உங்கள் ஐடியில். என் ஐடியில் ஃபஸ்ட் டைமாக நீங்கள் வீடியோ போடுறீங்க. எனக்கு ஒரு டவுட்டு. என்ன சொல்லு தம்பின்னு. இந்த மாதிரி ஒரு சீஸ் ஆகிறதுக்கு நீங்கள் ஆயில் பம்பு ஃபால்ட் வரும் அப்படின்னு சொல்கிறீங்க. பட் ஆயில் பம்பால் தான் சீஸ் ஆகுமான்னு கேட்டான். அதுக்கு நான் ஒரு வீடியோ போடுறேன் அப்படின்னு சொன்னேன். என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ஆயில் பம்பால் தான் சீஸ் ஆகும்னு கிடையாது. ப்ராப்பரான ஒரு சர்வீஸ் ஒர்க் வண்டி பண்ணலன்னா, எப்படி சொல்றதுன்னா, ஒரு 2500 கிலோமீட்டருக்கு இன்ஜின் ஒர்க் ஆயில் செஞ்சு எல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணலன்னா கன்ஃபார்மாக இன்ஜின் கம்ப்ளைண்ட் வரும். அதேமாதிரி இன்னொரு விஷயம்னா, இந்த மாதிரி ஓல்டு வண்டி ஆயிடுச்சுன்னா, இந்த வால் தேய்மானம் வந்துச்சுன்னா, இந்த மாதிரி வால் தேய்மானம் வந்துச்சுன்னா இதுக்குள்ளே வர 2 கைடு, இந்த 2 கைடு போயிடுச்சுன்னா கூட உங்களுக்கு ஆயில் தள்ள ஆரம்பிச்சிடும். அதேமாதிரி இன்னொரு ரீசன் பார்த்தீங்கன்னா, இந்த பிஸ்டனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு டைட்டாக இருக்கும். இது வந்து ஒரு ஃப்ரீனஸ் ஆயிடுச்சுன்னா கூட உங்களுக்கு வந்து அந்த கரெக்டான கம்ப்ரஷன் கொடுக்காது. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, டாப்பரான ஒரு சர்வீஸ் ஒர்க் பண்ணுங்கள், டாப்பராக செக் பண்ணுங்கள், கரெக்டாக ஒரு சர்வீஸுக்கு சின்ன நாய்ஸ் இருந்தாலும் மெக்கானிக்கிட்ட கொடுத்து இது என்ன நாய்ஸுன்னு கரெக்டாக பாருங்கள். நாய்ஸ் தானேப்பா நம்ம ஓட்டிக்கலாம்பா அப்படின்னு நினச்சிங்கன்னா கடைசியாக இந்த மாதிரி தான் வந்து நிற்கும். அதுக்கப்புறம் மாதம் கடைசிப்பா கையில் காசு இல்லைப்பா, காசு கம்மியாக பண்ண போனால் அது நீங்கள் செய்கிற தவறு. இது பிடிச்சா நிறைய பேர் கமெண்ட் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சா நிறைய பேர் ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் இப்படி தான் வண்டி ஓட்டுறாங்க, நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். எல்லாருக்கும் பாய். நான் உங்கள் ஆர்கே. நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம்.